ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா விலாக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பணத்தை சேவ் பண்ணுறோம் ஓகே, ஆனால் அதை எப்படி பெருக்கிறது, அதை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உண்டியலில் மணி சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்காது. இப்போது உண்டியலில் ஒரு 1000 ரூபாய் போடுறோம் அப்படின்னா, அதை 1 இயர் கழித்து பார்க்கும்போது அதோட மதிப்பு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அப்படியே 1000 ரூபாவாக தான் இருக்கும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு நல்ல அசட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அது க்ரோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கோல்டாக இருக்கலாம், இல்லை சில்வராக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. நம்மளால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்க முடியும். ஒரு 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போது நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போவே ஓடி உழைக்கிற காலத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தால் தான் மேபி ஃப்யூச்சரில் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கோல்டு, சில்வரு, லேண்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்டை பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருக்கும் போதெல்லாம் நம்ம கோல்டு, சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்டே இருக்க போகிறோம். அது நமக்கான ப்ராஃபிட்டையும் சேர்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவு கோல்டு அண்ட் சில்வரை வாங்கி வச்சுட்டே இருங்க. நம்ம சொத்தில் பாதி கோல்டாகவும் பாதி லேண்டாகவும் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா அவங்க லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நம்மளோட ஃப்யூச்சருக்கு கோல்டு அண்ட் சில்வர் தான் பெஸ்ட்டு. இப்போது நாளைக்கே அர்ஜெண்ட்டாக நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உடனே லேண்டை வச்சுட்டு நம்ம பணம் வாங்க முடியாது. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதை வாங்குறதுக்கு ஆள் வரணும், பத்திரம், ரிஜிஸ்ட்ரேஷன், அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு மினிமம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். அதுவே கோல்டாக இருந்தால் ஈஸியாக அதை பணமாக மாற்ற முடியும். கோல்டு ஷாப்பு எல்லா ஊர்லேயுமே இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அசட்டை நம்ம கோல்டாக வச்சுக்கிறது மஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.